முயற்சியாக வந்திருக்காரு. அதை வழக்கமாக பார்க்குற படம் மாதிரி இல்லாமல் ஒரு மண் சார்ந்த ஒரு படமாகவும் ஒரு இனிமையான ஒரு படமாகவும் இந்த பாடல் காட்சிகளை பார்க்கும்போது பழைய பாரதிராஜ் சார் கொஞ்சம் பார்க்குற மாதிரி தோணுச்சு எனக்கு இந்த கண்ணன் சார். இப்போ ஏன்னா திரைப்படம் வேற மாதிரியான ஒரு ஃபேண்டசியான உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம் மண் சார்ந்த மண்ணும் சார்ந்த வேர் சார்ந்த திரைப்படங்களை கண்டென்ட்டாக கொண்டு வரதில் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்க காலகட்டத்தில் மையல்ங்கிற திரைப்படம் அது ஏழுமலை வந்து மிக அழகாக கொண்டு வந்திருக்கார். உண்மையாக இந்த இந்த கடிதத்தை கொடுக்கும்போது இது இன்விடேஷன் மாதிரி இதை கொடுக்கும்போது இதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, தமிழில் இருக்கிற எத்தனை காவியங்களை படிச்சிருக்காங்க, குறைஞ்சபட்சம் இந்த எழுத்துக்காவது படிச்சிருக்காங்க இல்லையா. மையல் எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு படிச்சிருக்கும் போது ஒரு சாதாரண அழைப்புதற்கே அவர் இவ்வளவு சிரமம் எடுத்திருக்காருன்னா இந்த திரைப்படத்தை நிச்சயமா மிக சிரமப்பட்டு மிக அழகா எடுத்திருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 வகையான திரைப்படங்கள் உண்டு. ஒன்று பணத்தால மிக பிரம்மாண்டமா எடுக்கலாம், இன்னொன்று அறிவால மிக பிரம்மாண்டமா எடுக்கலாம். இந்த திரைப்படம் அறிவால மிக பிரம்மாண்டமா எடுத்த திரைப்படமா நான் பணம் ஒன்றும் பெரிய வேலை செய்யாது. திரைப்படங்கள்ல அந்த பணத்தை எப்படி படமா மாத்துறதுங்கிற அறிவு எந்த இயக்குனருக்கு இருக்கோ அந்த இயக்குனர் அந்த திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமான திரைப்படமா கொடுத்து. இது முதல் பாராட்டணும்னா இதனுடைய இசையமைப்பாளர் புது அறிமுகம் இருக்கிற சௌந்தர்யோட மகன் அமருக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவிக்கிறேன். பாடல் காட்சியில அதாவது ரவிக்குமார் பேச சொல்லிட்டு இருந்தார், காதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு பாருங்க, லைவ் சவுண்டு கேட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்பதான் ஒரு லைவ் சவுண்டோட ஒரு பாட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் தாளாற்ற மாதிரியான ஒரு இனிமையான ஒரு பாடலா இருந்தது. ஆனா ரீ ரெக்கார்டிங்ல இளையராஜா சர்வர் மிரட்டிருக்கீங்க நீங்க. அந்த ரீ ரெக்கார்டிங் நீங்க பண்ணீங்களா? ட்ரெய்லரோட ரீ ரெக்கார்டிங் பிரம்மாண்டமா இருந்தது. உண்மையில ஒரு பயமுறுத்துற மாதிரி இருந்த ரீ ரெக்கார்டிங் அது ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது. ஸோ நிச்சயமா அமருக்கு சௌந்தரனை தாண்டுவார். அமர் அப்பாவை தாண்டிய மகனாக மிகப்பெரிய இசையமைப்பு வெற்றி. அது மாதிரி அடுத்தது சொன்னா ஹீரோயின்